ஹலோ மக்களே, அனைவருக்கும் வணக்கம். அனைவருக்கும் உகாதி நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நம்ம வீட்டில் உகாதி செலிப்ரேட் பண்ணுறோம். அதாவது சந்துக்களி செஞ்சு மாட்டுக்கு நாங்கள் படைப்போம். சந்தகை கிடையாதுங்க, சந்துக்களி செய்வோம். சந்துக்களினா அரிசி மாவோ இல்லை கேழ்வரகு மாவோ ஏதாச்சும் ஒன்று களி மாதிரி செஞ்சு அது ஒரு மனையில் போட்டு நெரிச்சு அதில் பாவு, களைக்கொட்டை தூள் ப்ளஸ் பேயில் தூள், அப்புறமா பருப்பு வேக வச்சது ப்ளஸ் பிதக்கம்பருப்பு, அவரை இருக்குது இல்லைங்களா, தோட்டத்தவரை, அந்த பருப்பு இது எல்லாமே போட்டு இது தனித்தனியாக, இது சொன்னது எல்லாமே தனித்தனியாக 2 தூளும் 2 பருப்பு இதெல்லாம் வேக வச்சு வெள்ளைப்பாவுக்கு ஊற்றி சாப்பிடுவோம். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா அதை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது எப்படி செய்கிறோம், அதை வச்சு என்ன பண்ணுறோங்கிறத தான் நம்ம பார்க்க போகிறோம். ஆனால் நம்ம இதை செஞ்சு சாப்பிட மட்டும் போகிறது கிடையாது. ஃபஸ்ட்டு இதை நம்ம மாட்டுக்கு படைச்சிட்டு மாட்டுக்கு வச்சு பூஜை பண்ணிவிட்டு மாட்டுக்கு ஊட்டிட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம சாப்பிடுவோம். அதை நான் உங்களுக்கு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக சொல்கிறேன். அண்டு வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். மட்டும் இல்லாமல் இப்போ எல்லாமே ரெடி ஆகிட்டுருக்கு. என்னென்ன பண்ணிகிட்ருக்கோன்னு சொல்லிட்டு என்னென்ன ரெடி ஆகிட்டுருக்குன்றத ப்ராப்பராக பார்க்கலாமா? வாங்க போய் பார்க்கலாம். இப்போது இந்த டிஷ்ஷில் நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்க்க போகிறோம்னா, இவங்க தான் பேய் இல்லைன்னு சொல்லுவாங்க. பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக இருக்காங்க பார்த்தீங்களா? பார்க்குறதுக்கு மினியேச்சர் சன்ஃப்ளவர் சீட்ஸ் மாதிரி இருக்குல்ல. நானும் இதை ஃபஸ்ட்டு இப்போ தாங்க பார்க்குறேன். அப்புறம் வெல்லம் ஒரு உண்டை வாங்கிட்டு வச்சுருக்காங்க. இவங்க யார் தெரியுதா? இவங்க பேர் தான் பிதக்கம்பருப்புன்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அதாவது தோட்டத்தவரையை தோல் நீக்கி வச்சுருப்பாங்க. இப்போ இவங்கள நம்ம அரைச்சிடலாம். இவங்க பாருங்கள், சியா சீட்ஸ் கலரில் இருக்காங்கல்ல. இப்போது இவங்கள என் மாமியார் க்ளீன் பண்ணி கொடுத்துருக்காங்க. இப்போ நம்ம இதை ஃபஸ்ட்டு அரைச்சிடலாம். இதை அரைச்சிட்டு ஓப்பன் பண்ணால் இது இப்படி தாங்க இருக்கும். இது தண்ணியில் போட்டோம்னா, அதாவது பாவில் போட்டோம்னா முடியாக தெரியும். அந்த உள்ளே இருக்கிற பருப்புங்க தான் வெள்ளை வெள்ளையாக இருக்குது. மற்றபடிக்கு மேலே இருக்கிற தோல் ஃபுல்லாக முடி மாதிரி தெரியும். சரி, இவங்களை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்து களைக்கொட்டை, அதாவது வேர்க்கடலை வறுத்து க்ளீன் பண்ணி தோல் நீக்கி வச்சுருக்கோம். 1-2 இருந்தால் பிரச்சனை கிடையாது. இதையும் இந்த மாதிரி குறப்பாகவும் இல்லாமல் ரொம்ப நைஸாகவும் இல்லாமல் ஒரு மீடியம் ஸ்டேஜில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ இவங்க 2 பேரையும் மூடி போட்டு செட்டில் பண்ணிவிட்டு, இங்கே ஒரு கேரக்டர் இருக்காங்க, இவங்கள பார்த்துடலாமா? இவங்க அதை நான் ஃபஸ்ட்டு காட்டினேன் இல்லைங்களா, பிதக்கம்பருப்புன்னு சொல்லிட்டு. அவங்கள இந்த மாதிரி வேக வச்சிட்ருக்காங்க. இவங்களை விசில் போட்டு நம்ம குக்கரில் வச்சோன்னா ரொம்ப குழஞ்சிடுவாங்க, வேஸ்ட் ஆகிடும். அதனால் இதை ராவாக இருக்கிறம்போது நல்லா தண்ணியில் கழுவிட்டு அதுக்கப்புறமா வேக வச்சு எடுத்துக்கலாம். கிட்டத்தட்ட 10 to 15 மினிட்ஸில் ரெடி ஆகிடுவாங்க. அடுத்து பாகு ரெடி ஆகிட்டு இருக்கு. பாகு ரொம்ப கெட்டியாகவும் இருக்கக்கூடாது, தண்ணியாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நம்ம 1 2 3 4 ஐட்டம்ஸ் ரெடி ஆகிட்டுருக்கு. ரெடி பண்ணியும் வச்சிட்டோம். இப்போது எங்கள் மாமியார் சந்துக்களிக்கு கூழ் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க. இது கொதிக்கிற தண்ணியில் கரைச்சி வச்ச அரிசி மாவை கலந்து இதில் கொதித்த பின்னாடி ஊற்றி அதுக்கப்புறமா மாவு போட்டு நம்ம எப்படி களி கிளறுவோமோ அந்த மாதிரி செய்வோம். இது அரிசி மாவில் செய்கிறது முழுக்க. அப்புறம் அதை கிளறி முடிச்சிட்டாங்க. இப்போ நம்ம சந்துக்களி செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டோம். இந்த மாதிரி மரத்தட்டில் போட்டு உண்டை உருட்டி அதுக்குள்ளே போட்டுருவாங்க. ஒரு ஆள் பிழியணும், ஒரு ஆள் சுற்றணும். நான் வீடியோ எடுக்கிறதுனால என் அத்தையவே சுற்ற வச்சுட்டேன். இந்த பதார்த்தமெல்லாம் செய்கிறது அவ்வளோ ஈஸி ஒன்றும் கிடையாதுங்க. சில ஐட்டம்ஸ்லாம் அப்பப்போ அந்தந்த நாள் வந்தால் மட்டும்தான் செய்ய முடியும். எப்போவுமே நாங்கள் உகாதிக்கு இது செஞ்சுடுவோம். அம்மா வீட்டில் இருக்கும்போது அம்மா செஞ்சுடுவாங்க, இங்கே அத்தை செஞ்சிடுறாங்க. எல்லாம் வெந்துட்டு இருக்கும்போது காட்டினேன். எல்லாம் ரெடியான பின்னாடி இப்போ தான் காட்டுற பாருங்கள். பாவு ரெடி பண்ணிட்டோம். பருப்பு இந்த அளவுக்கு வெந்திருக்கு. எல்லாம் வெந்திருக்கணும், ஆனால் குலையக்கூடாது. அடுத்து களைக்கொட்டை பொடியை ரெடி பண்ணி வச்சிட்டோம். அப்புறம் செஞ்சு வச்ச சந்துக்களியெல்லாம் நம்ம சேஃப்டி பண்ணணும் இல்லைங்களா. இந்த மாதிரி நிறையா தான் செய்வோம். அது ஈவினிங்குள்ளே காலியாகிடும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு வச்சுட்டு அதுக்கு மேலே ஈரமாக துணியை நனைச்சிட்டு இட்லி துணியை அது மேலே போட்டு மூடிட்டோம்னா இன்றைக்கெல்லாம் அது காயாது. அண்ட் இதோட லைஃப் டைம் ஈவினிங் வரைக்கும் தான். ஈவினிங்னா நைட்டுக்குள்ளே நம்ம எல்லாத்தையும் காலி பண்ணிடணும். மறுநாள் யூஸ் ஆகாது. அதுவும் இது செஞ்சால் நாங்கள் மட்டும் காலி பண்ணுறது கிடையாது, எனக்கு உனக்குன்னு சொல்லிட்டு எல்லோரும் கேட்பாங்க. சொல்லப்போனால் இன்றைக்கி ஃபுல்லாக சாப்பாடு நமக்கு இதுவே தாங்க. அப்புறம் இருங்க, நானே பிளேட்டிங் பண்ணி ஒரு ஃபோட்டோ எடுத்துக்கிறேன்னு சொல்லிவிட்டு நான் தான் அரேஞ்ச் பண்ணிவிட்டு எடுத்து ரெடி பண்ணிவிட்டு இப்போ பாருங்கள், இப்படி தூக்கி காட்டும்போது எவ்வளோ அழகாக இருக்குது. அண்டு இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த மாதிரி யாரெல்லாம் செஞ்சு சாப்பிட்றீங்கன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட் பண்ணிவிட்டு போங்க. நாங்கள் திருப்பத்தூர் டிஸ்ட்ரிக், இந்த சைடில் நிறைய பேர் செய்வாங்க.
அப்புறம் இந்த மாதிரி பண்டிகை செய்கிறது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா மேக்ஸிமம் மாட்டுக்கு வச்சு படைக்கிறதுக்காக தான் இருக்கும். அப்புறமா இப்போ வந்து நாங்கள் அதை செஞ்சு முடிச்சுட்டு வந்துட்டு மாட்டுக்கு பூஜை பண்ணிகிட்ருக்கோம். மஞ்சள் கலக்கி கையில் வச்சுட்டு வீடியோ எடுத்துகிட்ருக்கேன். என் ஹஸ்பண்ட் வந்து மாட்டுக்கு மஞ்சள் குங்குமம் இதெல்லாமே வந்து வச்சிட்ருக்காரு. இதெல்லாம் பார்க்கும்போது நீங்கள் தெரிஞ்சுக்கணும், நம்ம தமிழர்கள் வந்து மாட்டுக்கு எவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்கன்னு சொல்லிட்டு. நமக்காக செய்கிற பண்டிகைகளை விட ஆணிரைகளுக்கு செய்யக்கூடிய பண்டிகைகள் தான் வந்து அதிகமாக இருக்குது. ஏன் அவங்களுக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுத்துருக்காங்க? ஏன்னா அவங்க நம்மளுக்கு அவ்வளோ ஹெல்ப் பண்ணுறாங்க. நம்ம வாழ்வாதாரத்துக்கு அவங்களும் ஒரு முக்கிய பங்காக இருக்காங்க. அதனால தான். அடுத்து வந்து நாங்கள் எங்கள் மாடு கட்டியிருக்க மரம் வந்து சப்போட்டா மரம். அதுக்கும் வந்து இந்த மாதிரி பூஜை பண்ணிகிட்ருக்கோம், மாட்டுக்கு மட்டும் பண்ணாமல். அடுத்து இவங்களுக்கும் நாங்கள் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். வெத்தலை பாக்கு கற்பூரம் ஊதுபத்தி வச்சு மட்டும் நாங்கள் காமிக்கிறோம் இப்போதைக்கு. அதை வைக்கிறதுக்குள்ளவே அவங்களுக்கு ரொம்ப அர்ஜென்ட் ஆகிடுச்சிங்க சாப்பிட்றதுக்கு. சரி சாப்பிட்றட்டுன்னு விட்டால் கற்பூரத்தில் லைட்டாக சூடு வச்சுக்கிட்டாங்கங்க. அப்புறம் அவங்க பயந்துட்டு போய் எங்கே நிற்கிறாங்க பாருங்கள், கிட்டவே வரல. அதுக்கப்புறமா மாட்டுங்களுக்கு வந்து பொதுவாக சொல்ல போனால் இனிப்புன்னா அவ்வளோ பிடிக்குதுங்க. கும்பம் போட்டு சோறு கொடுத்தா அது அவ்வளோ விரும்பி சாப்பிடுது. அதுக்கப்புறமா இதையும் வந்து அது அவ்வளோ விரும்பி சாப்பிட்டுச்சு. ஆனால் கற்பூரம் தான் கொஞ்சம் பயமுறுத்தி விட்டுருச்சு. அப்புறமா என் ஹஸ்பண்ட் அதுக்கு எடுத்துகிட்டு போயிட்டு ஊட்டி விட்டுட்ருக்காங்க. வாயில் எவ்வளோ நுர கப்பி இருக்குது பாருங்கள். ஏன்னா அது அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கான். நாங்கள் வேறு குட்டி தட்டில் எடுத்துகிட்டு போயிட்டோம். அவங்க சாப்பிட முடியாமல் பாதி கீழேயே தள்ளி விட்டாங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டாங்களா என்ன பண்ணாங்கன்னு தெரியல. மாமா எல்லாம் மிக்ஸ் பண்ணிகிட்டு இருக்காரு. அதுக்குள்ளே அவங்களால தாங்கிக்க முடியல, அதாவது பொறுத்துக்க முடியல. பாருங்கள் எவ்வளோ அழகாக சாப்பிட்டுட்ருக்காங்க. இன்னும் கொஞ்சம் எடுத்துகிட்டு போயிருந்தா இருந்திருக்கோம். ஆனால் இதுவே போதுன்னு சொல்லிட்டு நாங்களும் நிப்பாட்டிட்டோம். வீட்டுக்கு கெஸ்ட் வந்திருந்தாங்க. அவங்களுக்கு போட்டு கொடுத்துட்டு என் ஹஸ்பண்ட் வந்து நான் மாட்டுக்கு படிச்சுட்டு தான் சாப்பிடுவேன்னு சொல்லிட்டாரு. சரி வாங்க போய் படிச்சுட்டு வந்துடலான்னு சொல்லிட்டு தான் வந்து நாங்கள் இந்த வேலையை செஞ்சிட்ருந்தோம். அப்புறம் சாமியெல்லாம் கும்பிட்டு முடிச்சிட்டோம். என் பொண்ணும் தூங்கி எழுந்திரிச்சிட்டா. இங்கே பாருங்கள் எவ்வளோ சண்டை போடுது 3 கையும் சேர்ந்துட்டு. என் பொண்ணு இது நூடுல்ஸ் மாதிரி இருக்கிறதுனாலே ஒரு க்யூரியாசிட்டியில் வந்து ஃபஸ்ட்டு உட்காந்துட்டாங்கங்க. அம்மா எனக்குன்னு சொல்லிட்டு. இதில் என் குட்டி பையனும் எவ்வளோ சமத்தாக உட்காந்து சாப்பிட்டுட்ருக்காரு தெரியுமா. இந்த மாதிரி கந்துக்களி, அப்புறமா களைக்கொட்டை தூள், அப்புறமா எள்ளு தூள், அதுக்கப்புறம் பிதக்கம்பருப்பு, இந்த மாதிரி எல்லாத்தையுமே சேர்த்து பாவோடு நனைச்சி சாப்பிட்றம்போது தேவாமிர்தமாக இருக்குங்க. நம்மால் இனிப்புன்னா சாப்பிடவே மாட்டார். இவர் எள்ளு மட்டும் எடுத்து சாப்பிட்டுட்ருக்காரு. என் பொண்ணுக்கும் இது ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆனால் வந்து நம்ம ஃப்ரெஷ்ஷாக சாப்பிடும்போது நிறையா சாப்பிட முடியாதுங்க, திகட்டிரும். அப்புறம் நாங்கள் இப்படி தாங்க பதமாக செஞ்சு இதமாக சாப்பிட்டு உகாதியை வந்து நாங்கள் இதோட நிறைவு பண்ணுறோம். என் பொண்ணு அம்மா நான் சாப்பிட்றதையும் காட்டுமான்னு சொல்லிட்டு சொன்னாங்க. அவங்களையும் காட்டிட்டேன். அடுத்து நானும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். அப்புறம் சந்துக்களி டேஸ்ட்டை சொல்லலையே, வேறு லெவலுங்க. இந்த டேஸ்ட்டில் சாப்பிட்றதுக்கு இன்னைக்கெல்லாம் நாங்கள் பட்ட பாடு இருக்கே. அப்பா. சரிங்க, மறக்காமல் வீடியோவை ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.